சோழன் இந்த பக்கெட்ல புடிச்சு வைங்க உங்க அறிவை. என்ன சோழன்? நான் நினைச்சதுக்கு மட்டும் சிரிச்சேன். ஐயோ நெஞ்சலைதடி மேல நிலா பொழியுதடி ஒன்ன பார்த்த அந்த நிவையில் புலம்புறேன் நானு வாசம் நடக்கூற சத்தம் பேரா கேட்கிறது என் வீட்டில் மின்னல். என்ன இன்னும் அண்ணனை காணோம்? வருவான்டா, வெயிட் பண்ணு. டைம் ஆகுதுண்ணே. இன்னும் எவ்வளவு இடம் சுத்தி பார்க்க? அதுக்காக வந்தா. டேய் என்னது? என்ன சொன்ன இப்போ? நான் கவனிக்கலையே. ஒண்ணும் இல்லடா. டேய் ஒண்ணும் இல்லடா. அங்க பாரு, அந்த செடி எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. அம்மா சமாளிக்கிறேன். இருங்க, நான் போய் அவங்கள பாத்துட்டு வரேன். டேய் அவங்க வரும்போது வரட்டும், நீ வெயிட் பண்ணு. பயங்கர குளிரா இருந்துச்சுல, நான் எதிர்பார்க்கவே இல்ல. இருக்கும். வெயிட் பண்றாங்கல்ல, நம்ம தனியாவே வந்திருக்கலாம். ஏன்டா அப்படி சொல்ற? அண்ணா ஒரு நிமிஷம். என்னடா? ஆமா, நீ இந்த சட்டையை போட்டிருந்த? இருந்தேன். உனக்கு வேற மாதிரி தெரியுதா? ஆமா, ஊருக்கு போனதும் உனக்கு கண்டெஸ்ட் பண்ணுவோம் பா. கமான் பேபி. வேற சட்டை மாதிரி தான் இருக்கு. அந்த வியூ சூப்பரா இருக்குல்ல? ஆமாண்ணே. வியூ பாயிண்ட்க்கு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா சுத்தி இந்த vlogல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுல. பேசாம நீ நினைச்சது ஒருத்தே மக்கள் பாக்குறாங்க. நாம இப்பேற்பட்ட கப்பல் நம்ம vlog பண்ணா பார்க்க மாட்டாங்களா? அதான் வீடியோ எல்லாம் எடுத்து போடு. முதல்ல ஒழுங்கா படி, அப்புறம் அதெல்லாம் பண்ணலாம். படிக்கிறதுனா இங்கே படிக்கவா? சும்மா ஒரு பேச்சுக்கு தான் நான் சொன்னேன். பாறேன், நல்லா திட்டு வாங்கறனால வாங்கட்டும். சோழன் நீங்க இருந்துட்டு போ. ஏய் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே, அப்ப நான் அந்த பக்கம் திரும்புறேன். நீ இதே மாதிரி எனக்கு கொடு. எனக்கு இதெல்லாம் ரூமா பிஸ்கெட் இருக்கீங்க. இங்க பாரு, இப்ப நீ குடுக்கல நகரம். கீழே போய் வாங்க. அண்ணா கீழே போறதுக்கு ஏன்னா இங்க வரணும்? வா. டேய் பயமா இருக்குடா. அட பாடே. பிரச்சனை கொண்டு ஒண்ணு. பள்ளமா இருக்கு. வா கீழே போலாம் வா. வா. வா வா வா. இருந்தா போனா. என்னாச்சுங்க? போய் நிக்கலாம்னு சொல்றானுங்க. எப்படி பண்றது? பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லைன்னு. இவ்வளவு நேரம் எல்லாரும் அங்கதான் நின்று போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. சோழன் வாங்க. இங்கே அழகா தான் இருக்கு. இல்ல இங்க வா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. ஒண்ணும் இல்லண்ணா. ஏன்னா நீங்க வந்து வியூ பாயிண்ட பார்க்காம அங்க நின்னு கடலை சாப்பிட்டு இருக்கீங்க. கல்யாணம் இல்ல விஷம் எடுத்து சாப்பிடு. குளிர் சூடா இருக்குல்ல. டேய் சோழா, என்னன்னா உனக்கு இப்போ? இல்லடா, இத இருந்து பாத்துட்டு வரீங்களா? நான் கீழே போட்டுமா? அண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. அதான் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். என்ன எப்படிண்ணே? என்ன பிடிக்கல? வாடா நான் பானே. இங்க அப்படியே நின்னு ஊடு கத்து. எதுக்கு? கத்துனதான் எக்கோ ஆகும். போடா டேய். சரி சரி, நீ ஓன்லாம் கத்த வேண்டாம். என் தம்பி தங்க கம்பின்னு கத்து. டேய் பல்லவா, நம்ம தான்டா தங்க கம்பின்றான். அப்படியாண்ணே? அவன் தான் தங்க கம்பின்னு கத்து. ஐயோ அப்பாடி, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்த மயக்க அடிச்சு கீழே விழுந்துருவானே. என்ன விட்டுடா டேய். நான் சொன்ன கேளு. வழுக்குறா விட்டுடா டேய். நீ தான் சொல்லுப்பா. இருக்கு சோழன். என்ன பயப்படுற? பண்ற நீ. கொஞ்ச நேரத்துல உயிர் பயம் காமிச்சிட்டீங்கடா டேய். இழுக்காதடா. டேய் டேய். அண்ணா அண்ணனுக்கு நடுங்குதுண்ணே. இதுக்கெல்லாம் இப்படி பயப்படலாமா? போடா. நான் இனிமே இந்த மாதிரி மலை பிரதேசத்துக்குலாம் வரவே மாட்டேன். டேய் குடுறா சாப்பிடுறேன். ஏய் எனக்கு ஹலோ, கீழே பாருங்க. இவ்ளோ அழகா இருக்கு. இவ்ளோ மிஸ்ட் இருக்கு. இங்க நின்னு ஒரு நல்ல போட்டோ எடுக்கணும்னு அங்க கீழே இருக்கும் போதெல்லாம் போட்டோ எடுத்தீங்க. இப்ப நம்ம ரெண்டு பேரும் தனியா தானே நிக்கிறோம். வியூ பாயிண்ட பாருங்க. ஆமால, சரி எடுக்கலாம். நல்லா இருக்குல்ல? ஏய் பாத்து வெளிய இங்க இப்படி I love you Mila. I love you. I love you. எஸ் பாருங்களா, நான் சொன்ன ஐ லவ் யூ பே. இவங்கள பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நான் கிட்ட போய் பார்த்தா இன்னும் சந்தோஷமா இருக்குண்ணே. டேய் டேய், என்ன எப்படியாவது உயிரோட ஊருக்கு கூட்டிட்டு போயிடுங்கடா. என்னண்ணே
விட்டா மரண வாக்கு. நிலா இப்போ ஓன்ட்டானு நீ சொல்லு, நான் எடுக்கிறேன். என்ன சொல்லணும்? அதெல்லாம் முடியாது. இங்க சொல்லாம வேற எங்க சொல்லுவ? இப்ப நான் சொல்லல, அதே மாதிரி நீ சொல்லு. வேண்டாம், நான் ரூம்ல சொல்றேன். அதெல்லாம் இல்ல, இப்போ சொல்லு சொல்லு. ரெக்கார்ட் ஆயிட்டு நான்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லல, நான் கண்டிப்பா இங்க கீழே குதிச்சிருவேன். என்னது? ஐ லவ் யூ சொல்ல நீ சொல்லனா நான் இங்க கீழே குதிச்சிருவேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண் கலங்கு. நான் சொல்லனா சார் நிஜமாவே குதிச்சிருப்பீங்களா? ஒரு காதல் துளிரும் கண்ணாலனே கண்ணால் ஒன்று கைதாக்கிட நான் நினைச்சேனே. மனசுல பூங்காற்று நீ பார்க்கும் திசையில் வீசும் கண்ணால கண்ணால மேல மேல தீயா எரிஞ்சு போட்டா. கண்ணால கண்ணால மேல மேல தீயா எரிஞ்சு போட்டா. என்னாச்சுண்ணே? அதுல என்ன தனியா ஒன்னு எடுத்துருக்கான் பாரு. பொறாமப்படாத. டேய் வா வாடா போலாம். சரி நாங்க ஒரு போட்டோ எடுப்போமா? பாத்து வானே. அண்ணா பாத்து மட்டும் எடுக்க சொல்லுவோமா? சரி குடுறா. அண்ணா ஒரு போட்டோ மட்டும் எடுத்துறீங்களா? சரி வா. ஆமாண்டா, சீக்கிரமா ரூமுக்கு போயிடலாம். இதுக்கப்புறம் குளிர் இன்னும் அதிகமா தான் இருக்கும். டேய் அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, கொஞ்சம் வாங்கிக்கோ. கொஞ்சமா ஊத்து. டேய் உனக்கு பரவாயில்ல. தேங்க்ஸ் நிலா. இட்ஸ் ஓகே. சரியா? ஓகேயா? அண்ணா சோழனை ஜாலியா இருக்குண்ணே. தேவையில்லாம நிலா இன்னும் கொஞ்சம் கிட்ட வரலாமே. பரவாயில்ல, ப்ராமிஸ் பண்ண மாதிரி என் கூடவே தான் இருக்கேன். சொல்லு குட்டி. எனக்கு ஒரு டவுட் நிலா. எப்படி நீ எனக்கு இந்த டவுட் இருக்கு? அது ஏன்னா நான் வேணவே வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு என் கை எனக்கு அப்போ எஸ்கேப் ஆக வேற வழியே இல்லை சோழன். அதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இல்ல இந்த குளிர்ல போய் நடுங்கிட்டு இருக்க போறீங்களா என்ன? குளுக்காக தான் நம்ம பக்கத்துல இருக்கேன். ஓய். நிச்சயமாவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சத்தியமா? சத்தியமா. 1959 ரஷ்யாவின் பனியால் மூடப்பட்ட யூரல் மலைத்தொடர். 9 அனுபவம் மிக்க மலையேறுபவர்கள். ஒரு சாதாரண ஆய்வு பயணம். ஆனால் அந்த பயணத்திலிருந்து ஒருவர் கூட உயிருடன் திரும்பவில்லை. அவர்கள் தங்கியிருந்த முகாம் உள்ளிருந்து கத்தியால் கிழிக்கப்பட்டிருந்தது. கடுமையான பனியில் காலணிகள் கூட அணியாமல் அவர்கள் ஓடியிருந்தனர். சிலரின் உடல்களில் விளக்க முடியாத காயங்கள் இருந்தன. இன்று வரை உலகம் முழுவதும் மர்ம ஆர்வலர்களை குழப்பிக் கொண்டிருக்கும் டயட்லோவ் கணவாயின் மர்மத்தை பார்க்கலாம். 1959 ஆண்டு ஜனவரி மாதம் இகோர் டயட்லோவ் என்ற 23 வயது மாணவர் தலைமையில் 9 பேர் கொண்ட குழு ஒரு ஆய்வு பயணத்தை தொடங்கியது. அவர்கள் அனைவரும் அனுபவம் மிக்க மலை ஏறுபவர்கள். கடுமையான பனிப்பொழிவு மற்றும் குளிரை சமாளிப்பதில் திறமை பெற்றவர்கள். இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடித்தால் அவர்களுக்கு உயர்ந்த தரச் சான்றிதழ் கிடைக்கும். அதனால் இந்த பயணம் அவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது. பயணத்தின் முதல் சில நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்றன. ஆனால் பிப்ரவரி 1 தேதி இரவு எல்லாமே மாறிப்போனது. அன்று இரவு
வெப்பநிலை 0க்கு கீழே 30 டிகிரி வரை குறைந்தது. கடுமையான காற்று, அடர்ந்த பனிப்பொழிவு. அந்த மலைச்சரிவில் குழுவினர் தங்களது முகாமை அமைத்தனர். அதுதான் அவர்களின் கடைசி இரவு. அதன் பிறகு அவர்களை உயிருடன் யாரும் பார்க்கவில்லை. சில வாரங்கள் கழித்து தேடுதல் குழுவினர் அனுப்பப்பட்டனர். அவர்கள் கண்ட காட்சி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தேடுதல் குழுவினர் அந்த முகாமை கண்டுபிடித்தனர். ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் அவர்களின் கவனத்தை ஈர்த்தது. முகாம் வெளியிலிருந்து கிழிக்கப்படவில்லை, உள்ளிருந்து கத்தியால் கிழிக்கப்பட்டிருந்தது. அதாவது உள்ளே இருந்தவர்கள் அவசரமாக வெளியேற முயன்றிருக்க வேண்டும். முகாமிலிருந்து வெளியே சென்ற காலடி தடங்கள் காணப்பட்டன. ஆனால் அவற்றில் பல காலணிகள் இல்லாமல் இருந்தன. சிலர் காலுறைகள் மட்டுமே அணிந்திருந்தனர். சிலர் அதுவும் இல்லாமல் கடுமையான பனிக்குள் நடந்திருந்தனர். சிறிது தூரத்தில் முதல் 2 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர்கள் கடுமையான குளிரால் உயிரிழந்திருந்தனர். ஆனால் அதுவே இந்த கதையின் முடிவு இல்லை. அதுதான் மர்மத்தின் தொடக்கம். மீதமிருந்த உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது மர்மம் இன்னும் ஆழமானது. சிலருக்கு மார்பெலும்புகள் நொறுங்கியிருந்தன. சிலரின் மண்டை ஓடுகளில் கடுமையான சேதம் இருந்தது. ஆனால் அந்த காயங்களுக்கு ஏற்ப வெளிப்புற காயங்கள் மிகவும் குறைவாக இருந்தன. மருத்துவர்கள் கூறியதாவது, அந்த காயங்கள் ஒரு பெரிய வாகன விபத்தில் ஏற்படும் அளவிற்கு கடுமையானவை. ஆனால் அங்கு எந்த விபத்தும் நடக்கவில்லை. மேலும் ஒரு பெண்ணின் நாக்கு காணாமல் போயிருந்தது. சில ஆடைகளில் கதிர்வீச்சு சுவடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. இதற்கு பிறகு பல கருதுகோள்கள் தோன்றின. பனிச்சரிவு ஏற்பட்டிருக்கலாம் என்றனர் சிலர். இராணுவ ரகசிய சோதனைகள் காரணமாக இருக்கலாம் என்றனர் சிலர். விளக்க முடியாத இயற்கை நிகழ்வுகள் காரணமாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டது. சிலர் வேற்றுக்கிரகவாசிகள் வரை இதனுடன் தொடர்புபடுத்தினர். ஆனால் உறுதியான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை. 2020ஆம் ஆண்டு ரஷ்ய அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையில் பனிச்சரிவும் கடுமையான வானிலையும் தான் முக்கிய காரணம் என்று கூறப்பட்டது. ஆனால் பல ஆய்வாளர்கள் அந்த விளக்கத்தை முழுமையாக ஏற்கவில்லை. முகாம் ஏன் உள்ளிருந்து கிழிக்கப்பட்டது? அவர்கள் ஏன் காலணிகள் இல்லாமல் வெளியே ஓடினர்? சிலருக்கு ஏன் இவ்வளவு கடுமையான காயங்கள் ஏற்பட்டன? இந்த கேள்விகளுக்கு இன்று வரை தெளிவான பதில் இல்லை. அதனால்தான் டயட்லோவ் கணவாயின் மர்மம் உலகின் மிகப்பெரிய விடையில்லா மர்மங்களில் ஒன்றாக இன்றும் தொடர்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவியுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இப்படிப்பட்ட உண்மையான மர்மக் கதைகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலை பின்தொடருங்கள். நன்றி.